கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தி யாருங்கிறத சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிருந்தாங்க. பரமேஸ்வரியோடைய பாட்டியும் அபிராமினோட மகனும் தான் கார்த்தி அப்படிங்கிற உண்மையை சண்முகத்தோட பேத்தி மூலமாக சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி எல்லாருமே பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் இருக்கும்போது அப்போ பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி கார்த்தி, நீயும் மயில் வாகனமும் போனீங்களே, அந்த சண்முகத்தோட அதாவது மொபைல் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அந்த மொபைல் கிடைக்கல, அது ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்த ஒரே ஆதாரம் சண்முகம் தான், அவங்க கதையும் முடிஞ்சு போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், அந்த ஆதாரமும் சண்முகம் மட்டும் இருந்தாக்கி கண்டிப்பாக நீங்கள் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்க்கும்போது அதாவது ஜோசியர் தான் வர மாதிரி காட்டுறாங்க. உடனே ஜோசியர் எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கேட்கும்போது எல்லாம் நல்ல விஷயமா தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி, அதுக்கப்புறமா காளியம்மாள், முத்துவேலுவை காட்டவும் அவங்க வீட்டில் சந்திரகலா இருக்கிறாங்க. உடனே சந்திரகலா வராங்க. வாங்கத்த, உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறேன் அப்படிங்கவும், வா மருமகளே எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவும், நான் உள்ள இருந்துட்டு வந்திருக்கிறேன், அப்ப எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மருமகளே திடீர்னு அங்கே வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படிங்கும்போது எல்லாம் அதாவது நீங்க வந்திருக்கீங்களா, அடுத்தது என்ன பண்றதுக்குன்னு கேட்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும், இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன், எல்லா விஷயத்தையும் என் மகன் சிவனாண்டி சொல்லிட்டான் அப்படிங்கவும், சரியத்தை இப்போ அடுத்ததான் என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே காளியம்மாள் சில விஷயங்களை சொல்றாங்க. இதை கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை சொல்றீங்க, இந்த மாதிரிக்கு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லவும், அவங்க என்ன மாதிரிக்கு விஷயத்த சொன்னாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டலை. அப்போ உடனே காளியம்மாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் மருமகளே, இந்த விஷயத்த பண்ணனாதான் நம்ம அதாவது நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. உன் புருஷனோட சேர்ந்து வாழாம நீ எத்தனை நாள் தான் நீ தனியாக பிரிஞ்சிருக்க முடியும், எல்லாம் உங்க அக்காவுக்காக தானே இப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்க, அது எத்தனை காலத்துக்கு தான், நீயும் காலகாலத்தில் உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ வேண்டாமா அப்படிங்கவும், நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதாத்த, ஆனால் அக்காவை எதிர்த்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ண சொல்றீங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கும் போது, எங்க பாரு, அதாவது உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு சொல்லி நினைச்சிட்டேன்னா உங்க அக்காவுக்கு இத்தனை நாள் நீ அடிமையா இருந்ததெல்லாம் போறோம், அவளை எதிர்க்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீ இதை மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கீங்க, நிரந்தரமா அவ குடும்பத்தை எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சந்திரகலா கொஞ்சம் யோசனை பண்றாங்க. அப்போ உடனே காளியம்மாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க பாரு சந்திரா, உன் வாழ்க்கையை நீ வாழணும்னா நான் சொன்ன மாதிரிக்கு நீ செஞ்சாதான் கண்டிப்பா நீ சந்தோஷமா வாழ முடியும். இவ்வளவு நாள் அந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவுலாம் வேலை செஞ்சிருக்கிற, அதனால உனக்கு என்ன பிரயோஜனம் அது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சந்திரகலாவோட மனசு மாற ஆரம்பிச்சிடுது. ஆமாத்த, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், சரி நீங்க சொன்ன மாதிரிக்கே நான் செய்ய ஆரம்பிச்சிருது அப்படிங்கவும், அப்போ சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, கூடி சீக்கிரத்துமே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும், உங்க அக்காவை நம்ம நினைச்ச மாதிரிக்கு பழி வாங்கிடணும், அவளையும் அந்த குடும்பத்தையும் தனித்தனியா பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் சித்தி சொன்ன மாதிரிக்கு நீ செஞ்சுட்டேன்னா எல்லாமே நல்லாவே நடக்கும் பக்காவா அப்படிங்கவும், உடனே சந்திரகலாவும் சரி அப்படின்ட்டு போறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி ஜோசியர்கிட்ட சொல்றாங்க, ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு, சாந்தி முகூர்த்தத்துக்காக தான் இவங்கள நான் வர சொல்லியிருக்கிறேன், நாள் குறிச்சு கொடுக்க சொல்லி அப்படிங்கவும், அப்போ உடனே துர்கா சொல்றாங்க, பாட்டி எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், அம்மா ஃபர்ஸ்ட் எங்களை ஏத்துக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, இங்க பாரு, நான் அதாவது வீட்டுக்கு பெரியவ, நான் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்காக தான் நான் எடுப்பேன், உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா என்ன, அவ கண்டிப்பா இப்போதைக்கெல்லாம் உங்களை ஏத்துக்க போறது கிடையாது, அவ எப்ப ஏத்துக்கலாம் அப்ப ஏத்துக்கட்டும், அதுக்காக இதெல்லாம் காலகாலத்துல நடக்க வேண்டாமா, நீங்க நாள் குறிச்சு கொடுங்க அப்படிங்கவும், உடனே அவங்களும் சொல்றாங்க, இன்னைக்கு நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைமையும் குறிச்சு கொடுக்கவும், சரி ஜோசியரி அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி அதாவது பாட்டி சொன்னதையும் அங்கே சண்முகத்துக்கு நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம சண்முகத்தோட பேத்திக்கு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க பேத்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் தாத்தா ஏதாவது சொல்லினாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் தாத்தா எங்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மேடம், அன்னைக்கு கல்யாணத்துக்காக நான் மண்டபத்துக்கு வந்தோம்ல, அப்போ பாட்டிக்கிட்ட நீங்களும் உங்கள் தங்கச்சியும் ரொம்பவே பயங்கரமாக
திட்டினீங்க, அந்த விஷயத்தை தான் நான் எங்கள் தாத்தா கிட்ட சொன்னேன். உடனே தான் எங்கள் தாத்தா வந்து அங்கேருந்து கிளம்புனாரு வீட்டில் இருந்து. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதாவது உங்கள் மருமகன் கார்த்தி தான் அங்கே வீட்டுக்கு வந்தார். வந்ததுமே மொபைல் பற்றி விசாரிச்சார் அப்படின்னு சொல்லவும், என்னது மொபைல் பற்றி விசாரிச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் எங்கள் தாத்தாவோட மொபைலை பற்றி விசாரிச்சாரு. எங்கள் தாத்தாவோட கதை முடியும் போது மொபைல்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னாரா, அதனால தான் அவர் மொபைலை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்தார். ஆனால் அவர் மொபைல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா சரி உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படிங்கும்போது, இல்லை நான் அந்த ஊரை விட்டே போகிறேன், எனக்கு சென்னையில் வேலை கிடச்சிருக்குது, அதனால நான் சென்னைக்கு போகிறேன். எங்கள் தாத்தா இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அவரை நினப்பாவே இருக்குது, நாங்கள் தனியாக தானே இருக்கிறேன் அப்படிங்கவோ, சரிதம்மா சென்னையில் நீ உனக்கு யார் வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது, உங்கள் மருமகன் கார்த்தி தான் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, கார்த்தியா வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவர் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், அப்படி அம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரிம்மா சரி நீ கிளம்பு, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்ற கேளு அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க அதாவது மாயாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ மாயாட்ட வந்து அவங்க சாம்பிடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை இந்த மாதிரிக்கு முடிக்கிறதுக்காக நீ வந்திருப்ப அப்படிங்கவும், அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு உன் பொண்ணை முடிக்கிறதுக்கு காரணமே உன் மாப்பிள்ளை அதாவது கார்த்தி தான் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கும்போது, என்கிட்ட இருந்தே மகேஷை பிரித்ததே அந்த கார்த்தி தான், அதனால தான் அவங்ககிட்ட இருந்து உன் பொண்ணை பிரிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் கார்த்தி யாருன்னு உனக்கு தெரியுமா, அவர் தான் பரமேஸ்வரியுடைய பேரனாக்கும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே சாம்பிடிச்சு சொல்கிறாங்க, இங்கே பாரு என்னுடைய மாப்பிள்ளையை பற்றி நீ இந்த மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க, அவரை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவர் தான் வந்து அபிராமியோட மகன், அந்த பாட்டியோட பேரன். ஆனால் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. மகேஷும் அவர் பிடியில தான் இருக்கிறாரு. மகேஷை வந்து உன்னுடைய மாப்பிள்ளை தான் வந்து மறைச்சு வச்சிருக்கிறாரு. என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும், அப்போ சாம்பிடிச்சுட்டு சொல்கிறாங்க, அங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பழி சுமத்திட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சு அங்கேருந்து போகவும், அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனால் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு தப்பு மட்டும் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. எங்கள் அம்மாவோட கதை முடிச்சதுக்கு அந்த கிளவி காரணம் இருக்காதா, அதாவது சண்முகம் சொன்ன மாதிரிக்கே முத்துவேலை தான் காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை எல்லாருமே வந்து பரமேஸ்வரி பாட்டியோட பேருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் உண்மையாக இருக்குமா என்ன, எதுக்காக கார்த்தி இந்த மாதிரிக்கு போய் சொல்லிட்டு வரணும், இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கா நம்பாமல் இருக்கிறதுக்கா, ஏன்னா கார்த்தி தான் வந்து பரமேஸ்வரியோட பாட்டின்னு நிரூபிக்கிறதுக்காக அதாவது சந்திரகலாவும் என்னென்னமோ சொல்லியிருக்கிறா. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அவள் சொன்னது எல்லாமே வந்து பொய்யா தான் இருக்கு. ஏன்னா நம்ம நேரடியாகவே பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாயாவுக்கு எதுக்காக வந்து கார்த்தி மேலே இந்த மாதிரிக்கு பழி சுமத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லவும், இப்போ கார்த்தி மயில் வாகனமும் வாங்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ரோஹிணி வந்து வாமிட் பண்ணவும், உடனே வந்து பாட்டி வந்து என்னாச்சுமா எதுக்காக நீ வாமிட் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்க. இப்போ மயில் வாகனம் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க முழிச்சிட்டு இருக்கவும், உடனே அடுத்து பார்த்தோம்னா அவங்க வைத்தியரை வர சொல்லவும், எதுக்கு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, அதாவது அவள் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறா, என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வேண்டாமா அப்படிங்கவும், அப்போ மயில் வாகனம் நான் சொல்கிறாங்க, அவள் வாமிட் பண்ணக்கூடிய காரணம் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அவங்க கையை பிடிச்சி பார்க்குறாங்க. ரோஹிணியோட கையை பிடிச்சி பார்த்ததுமே அவள் உண்டாகி இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாம் நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, உடனே வந்து என்னது நான் இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் மட்டும் தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கவும், உடனே ரேவதி சொல்கிறாங்க, அவள் வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, அப்போ சாம்பிடிச்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கவும், உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி அம்மாவுக்கும் சித்திக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா உளறிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், அப்போ ரேவதி வந்து நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு